ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இதை எடுத்து சொல்லியே ஆகணுன்றனால தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணவே காரணம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மறைக்கப்பட்ட நிறைய சம்பவங்கள் இருக்குது. பர்சனலாக எனக்கு நடந்த சம்பவங்கள், அது எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணுவோம், அதை சொல்லுவோம். இப்போ சொல்லலைன்னா நம்ம எப்போ சொல்ல போகிறோம்? இதனால் நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் என்ற ஒரே காரணத்தோடு தான் இந்த வீடியோ தைரியமாக நம்ம பண்ண காரணம். ஆனால் இதை நம்ம சொல்லாமல் இருந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இது எவ்வளோ நாள் நம்ம மூடி மறைக்க முடியும்? 2026 ரொம்ப நாள் கிடையாதுங்க, இன்னொரு 8 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதோட செயல்பாடுகள்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா காட்டுத்தீ மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நடுவில் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மளை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு மறைக்கிறாங்க, அடிக்கிறாங்கன்னா இன்னும் போக இன்னும் பிரச்சாரங்கள் இருக்குது, ஓட்டு கேட்க போகிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த டைமில் நம்ம தோழர்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இப்போவே நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் நாங்கள் உங்களை அழிப்போம், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்க. நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். தண்ணீர் பந்தல், அந்த கேப்ஷன் தான் இன்றைக்கி, அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அந்த தண்ணீர் பந்தல்னால் நம்ம தோழர்களுக்கு நடந்த சம்பவம், ஸோ அதை அழிக்க நடிகருக்கு நடந்த சம்பவம், அதுக்கு நடந்த நிறைய விளைவுகள் இருக்குது. பர்சனல் எனக்கு நடந்த விஷயம்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வெயில் காலம் அதிகமான ஒன்று எப்போவுமே எங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, எங்கள் தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும். அதாவது இந்த வெயில் ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில், உங்கள் இடத்துல, உங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தல் அமைக்கணும். அங்கே இருக்கிற பொதுமக்கள், அதாவது பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி எங்கே ஹீட் அதிகமாக இருக்கும் அந்த ரோட் சைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா தெருமுனைகளில் தண்ணீர் பந்தல் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பராமரிக்கணும். அதாவது சும்மா வச்சோம் எடுத்தோன்னு இல்லாமல் அந்த தண்ணீர் பந்தலை வச்சு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு கேன் வைப்பாங்க. நம்ம ரசிகர்கள், நம்ம தோழர்கள் அடிக்கடி போகும்போது அதை எடுத்து மாற்றுறதெல்லாம் இயல்பு. அது எப்போவுமே நம்ம தோழர்கள் குரூப்பில் கூட போடுவாங்க, இன்றைக்கி 2ஆம் நாள் 3 கேன் போச்சு, 4ஆம் நாள் 4 கேன் போச்சு, 2 கேன் இன்றைக்கி மாற்றிருக்கோம், இன்றைக்கி இது கிளைம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் எங்களுக்கு குரூப்பில் வரும். அதை நாங்கள் தலைமைக்கு எப்போவுமே அனுப்புவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மாதம் 100 நாள் கிட்ட தண்ணீர் பந்தல் எல்லாம் திறந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எங்கள் பொதுச் செயலாளர் எங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி அவர் கையால் சைன்லாம் போட்டு கொடுத்தாரு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸை ஊக்குவிச்சு அவங்க எல்லா தெருவிலையும் தண்ணீர் பந்தல் திறக்க ஆரம்பித்தாங்க. இப்போது நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணாங்க நண்பர் நஸ்ருதீன் அவர்கள் என் பார்வைக்கு கொண்டு வந்தார். பார்க்கும்போது கோபமாகவும் இருந்தது. இது சரியில்லையே, இது ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இருந்தும் இதை எப்படி பண்ணுறாங்க, எந்த தைரியத்தில் இது பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப்பிங் ஷேர் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போயிட்டு இருந்த ஒருத்தரை அவங்க ஒய்ஃபை வெளியே இழுத்து அருவாளால் அவங்கள வெட்டி கொலை செய்கிற, அது சொல்லக்கூட முடியல. அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நடக்கிற தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம், நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குணசரவணன் அவர் தான் அங்கே மாவட்ட செயலாளர். அவரோட தலைமையில் ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா சண்டையும் இந்த தண்ணீர் பந்தல் ஓப்பன் பண்ணுற விஷயம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரீட்டில், அதாவது மெயின் தெருக்களில் பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தல் திறந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அவரோட வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்துருக்கேன், அது கூட அட்டாச் பண்ணுறேன், எண்டில் அட்டாச் பண்ணுற பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காவல்துறையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்களே இந்த மாதிரி தண்ணீர் பந்தலை எடுத்துருங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போ அவர் கேட்குறாங்க, மக்களுக்காக தானே நாங்கள் வச்சுருக்கோம், எதுக்கு நாங்கள் தண்ணீர் பந்தல் எடுக்கணும்னா ஸ்டேஷன்லேருந்து சொல்கிறாங்க எங்களுக்கு அழுத்தம் வருது, வெளியிலேருந்து அழுத்தம் வருது, நீங்கள் இந்த இடத்துல வச்சுருங்க, இது மெயின் ஏரியா, போகிற வர மக்கள்லாம் இதை பார்க்குறாங்க, அதனால் இந்த இடத்துல வைக்க வேணாம், நீங்கள் மாற்றி எங்கன்னா வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மாவட்ட செயலாளர் சரி ஓகே, இவ்வளோ ப்ரெஷர் நம்மளால் காவல்துறைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றனால அவர் சொல்லியிருக்காரு, நான் எடுத்துக்கிறேன் சார், இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு வந்து நான் எந்த இடமா மாற்றி வச்சிடறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே, அதாவது நைட்டே இந்த விஷயம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 11:30 மணி, ஒரு 12 மணி போல் 2 வீலரில் 2 பேர் வந்து அந்த தண்ணீர் பந்தல் தளபதியோட பேனர்லாம் கிழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற பானைகள்லாம் கீழே போட்டு உடச்சி அங்கே குடிசை போட்டிருக்காங்க. அதாவது தண்ணீர் பந்தல் அமைக்கிற அந்த குடிசை என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க.
இது எந்த ஊரில் நடக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு. பொதுமக்களுக்காக அவங்களோட வெயில் காலங்களில் அவங்க குழந்தைங்களோட நடந்து போவாங்க, ஃபேமிலியோடு போவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் நடந்து போகும்போது அவங்களோட தாகம் தணிக்கிறதுக்காக எங்கள் தலைமையில் எங்கள் தளபதி தலைவர் அவர்கள் உத்தரவின் பெயரில் நாங்கள் ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சிருக்கோம். ஸோ அதை உடச்சி சேதம் பண்ணி அது அங்கே மட்டும் இல்லைங்க, அந்த பகுதியில் பல இடத்துல இது நடந்திருக்கு. அந்த குடிசையே எரிக்கிற அளவுக்கு என்ன வன்மம் எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரங்களோட அழுத்தம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை யார் பண்ணியிருப்பான்றது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியுது. அது எல்லாருமே சமூக விரோதிகள், நம்மளை பிடிக்காதவங்க, அப்படி இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங் பிரகாரம் நமக்கு தெரியுது இது யார் பண்ணியிருப்பான்றது. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் எல்லோரும் கமெண்டில் அதை சொன்னீங்கன்னா பார்க்குற மக்கள் கமெண்ட் பண்ணும்போது அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அது போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் அந்த விஷயம் நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், வன்மையாகவும் கண்டிக்கிறேன். வருங்காலங்களில் இந்த மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, கண்டிப்பாக அது சொல்லி ஆகணும். எங்கள் தொகுதியில் ஒரு டிவிஷனில் பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தல் திறக்கிறதுக்கான பர்மிஷனுக்கு போகிறோம். அதாவது கார்ப்பரேஷனில் எங்களுக்கு கிளியராக எழுதி சீல் அடித்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் தண்ணீர் பந்தல் வச்சுக்கலான்ட்டு. ஆக்சுவலாக கார்ப்பரேஷனில் தான் வாங்கணும், நம்ம பர்மிஷன் வாங்கியாச்சு. அந்த டிவிஷனில் திறக்கிறோன்னா லோக்கல் ஸ்டேஷனில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க வந்து நிற்பாங்க, பந்தோபஸ்து மாதிரி வந்து நிற்பாங்க. நம்ம மாவட்ட செயலாளர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மக்களுக்கு இந்த தர்பீஸு, வெள்ளரி பிஞ்சு, ஜூஸு, மோர்லாம் கொடுத்துட்டு அதை இனாக்ரேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வைப்போம். இதுதான் வழக்கமாக நடக்குது. என் ஏரியாவில் நிறைய இடத்துல வச்சாச்சு, வட்ட தலைவர்கள் மூலயமா நிறைய இடத்துல வச்சாச்சு. ஒரு வட்டத்தில் மட்டும், ஒரு பகுதியில் மட்டும் எங்களால் வைக்க முடியல. பர்மிஷன் கிடச்சிச்சு, ஸ்டேஷனில் போய் லெட்டர் கொடுக்குறோம், ஒத்துக்க மாட்டாங்க. அட்வொகேட், அதாவது எங்களோட டீமில் இருக்க அட்வொகேட்டை கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அவரை கூட்டிகிட்டு போயும் அவரை சுற்றி ஒரு 10 காவல்துறை ஆளுங்க நின்று அதை பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே வைக்காதீங்க, வேறு ஏரியாவில் போய் வைங்க. அப்போ நம்ம கேட்குறோம், ஏன் சார் ஏன் இங்கே வைக்கக்கூடாது, என்ன ரீசன் கேட்கும்போது, இது எம்எல்ஏ இருக்கிற ஏரியா, அவர் அடிக்கடி வருவார் இதுக்கு. நீங்கள் பாட்டுக்கு விஜய் அவர்களோட முகத்தை போட்டு பேனர்லாம் அடித்து நீங்கள் தண்ணீர் பந்தல் வைப்பீங்க, அது யூட்டர்ன் வராது. போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா அவருக்கு கோவம் வரும். துணை முதல்வரெலாம் நிறைய போகிற இடங்கள். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நடந்த சம்பவம் தானே, நம்ம சொல்லிவிடுவோம். இதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு தைரியத்தோடு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ அவர் சொல்கிறார், அங்கே இருக்கிற காவல்துறையில் இருக்க அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாதுங்க. நான் இப்போது சொல்கிறேன், காவல்துறையை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்கள வந்து அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசவும், நம்ம அட்வொகேட்லாம் ரொம்ப நேரம் அவங்க ஆர்குமெண்ட்லாம் நடந்தது, அவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. ரீசன் என்ன, அவங்களுக்கு வர ப்ளஷர் அப்படி. அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழக அரசு கீழே நேர்மையாக நடக்கணும் காவல்துறைன்ட்டு. ஆனால் தமிழக அரசுக்கு தான் வேலை செய்யணுன்றதை எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அழுத்தங்கள் இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கான பர்மிஷன் கிடைக்கல. இதை மீறி நாங்கள் போராடி அந்த இடத்துல வச்சாலும் நாளைக்கு நம்ம மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்லை அதை இப்போ நடந்து பாருங்கள், விழுப்புரத்தில் அந்த பேனரை கிழித்து அதை தீயிட்டு அந்த பானையை உடச்சி இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி ஆலோசனை பண்ணி இதை எப்படி மூவ் பண்ணலான்ற டிஸ்கஷன்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இருந்தாலும் அது மெயின் ஏரியா, அங்கே இருக்கிற நிறைய மக்கள் வெயிலில் நடக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டில் வச்சா நாங்கள் அது எம்எல்ஏ ஏரியாவோ, அங்கே துணை முதலமைச்சர் போவார்னோ, இல்லை டிஎம்கே ஆளுங்களாம் அங்கே சுற்றுவாங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியாவும் கிடையாது. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒரு காலனி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மக்கள், கஷ்டப்படுற மக்களாக நிறைய பேர் போகிறாங்க, பஸ்ஸை இறங்கி நிறைய நடந்து போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் வச்சா அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது வசதியாக இருக்கும். பக்கத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த குழந்தைங்களாம் போகும்போது அதை குடிப்பாங்க. அந்த இன்டென்ஷனில் மட்டும்தான் நாங்கள் அந்த ஸ்பாட்டை பிளான் பண்ணோம். மெயின் ரோட்டில் நிறைய இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி அந்த இடத்துலையும் வைக்கலாம் பிளான் பண்ணோம். அங்கே மட்டும் வைக்கக்கூடாது, நீங்கள் மீறி வச்சிங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அட்வொகேட்டை வச்சு பேசியும் நமக்கு இந்த நிலைமைனா இது எந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ நேராக மீடியா முன்னாடி உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிடலான்னு நினச்சேன். அதாவது நாங்கள் கொடி ஏற்றுறதுக்கும் மன்றம் போர்டு திறக்கிறதுக்கும் எல்லாம் பர்மிஷன் கேட்கல, மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு. தண்ணீர் பந்தல்ன்றது நாங்கள் அதான் நம்ம அட்வொகேட் கூட சொன்னார், சார் நாங்கள் விஷம் கொடுக்க போகிறதில்ல, மக்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறோம், அதுக்கு ஏன் சார் பர்மிஷன் தரமாட்டீங்க, ஓப்பனப்பாக அவர் கேட்குறாரு. முடியவே முடியாதுன்றாங்க. அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கிறதுக்கே எங்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குன்னா, இன்னும் 8 மாதத்தில் எலெக்ஷன், நாங்கள் எப்படி கையாள போகிறோன்றது எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. எங்கள் அண்ணன் வேறு சொல்லியிருக்காரு, டீசென்ட் அட்டாக் டீசென்ட் அப்ரோச், கரெக்டான விஷயம், நேர்மையாக. இப்போ கூட ஐடி மீட்டிங்கில் கூட வந்திருக்காரு, நாகரிகமான முறையில் பார்த்திங்கன்னா போராடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி, அதாவது எனக்கு தெரிஞ்சு பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், டோட்டலாக டீமே பயந்து இருக்குன்னு நினைக்கிறேன்.
இவங்களை வளர விட்டா தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, மீட்டிங் போடுறாங்க, அவ்வளோ பேர் கூடுறாங்க, 10 காசு சேர்க்காமல் பூத் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க. இவனுங்களை என்ன பண்ணுறது நிஜமெல்லாம் பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆபாசமாக பேசுகிறதும், வன்முறையில் இறங்குறதும், இந்த உடைக்கிறது, நெருப்பு போடுறது, நாளைக்கு ஃபுல்லாக இறங்கிடுவாங்க போல இருக்குது, ரவுடிசத்தில் இறங்கிடுவாங்க போல இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஒரு சைடு அப்படி தான் என்கிட்ட பேசுகிற நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் அதுதான். மக்களுக்கு நல்ல விஷயத்த பண்ணால் ஓட்டு தானாக விழப்போகுது, அவங்க ஏன் இந்த மாதிரி மிரட்டல் உருட்டெல்லாம் வச்சு பண்ணணுன்றதான் நிறைய பேர் என்னை கேட்குற கேள்விகள். ஸோ இந்த 2 விஷயமும் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் மைண்டில் ஒன்று தோணும் தெரியுமா, நான் பேசுகிறதெல்லாம் வச்சு உங்கள் விஷயத்தில் ஒன்று தோணும். இதை மேக்ஸிமம், அதாவது நம்ம தோழர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட், மேக்ஸிமம் இதை பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்கள் பார்க்குற ஒருத்தரும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும் எலெக்ஷன் அப்போ அவங்களோட முடிவு என்ன, அவங்களோட சிந்தனை என்ன, அவங்க யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய தமிழக வெற்றி கிடைக்கிறத பற்றியும் நம்ம தலைவரை பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிகிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. கழக தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பின்படி விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களிலே எங்கள் மாவட்ட கழக சார்பிலும் ஒன்றிய கழக சார்பிலும் பல்வேறு இடங்களில் நீர் குழந்தை திறந்தோம். கடந்த 6/4/2024 கடலி மற்றும் அன்னமங்கலம் சாத்தனந்தர் கிளை சார்பாக அந்தந்த கூட்டோட்டில் நம்ம நீர்மூர் பந்தல் திறந்தோம். அதுக்கப்புறம் 13ஆம் தேதி 13/4/2025 அன்னைக்கு கன்னடத்தில் நாங்கள் நீர்மூர் திறந்தோம். நேற்று 20/4/2024 வளர்த்தி காவல் நிலையம் பக்கத்தில் நாம நீர்மூர் திறந்தோம். அப்போ இப்படி திறந்துட்டு நம்ம ஒரு 8 மணிக்கெல்லாம் நம்ம காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்றாங்க. இது போல நீங்க அந்த நீர்மூர் பந்தல் எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார், ஏன் எடுத்துக்கணும், நம்ம மக்கள் பயன்படுற வகையில தானே நம்ம அந்த நீர்மூர் பந்தல் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, இல்ல சார், ஆளும் கட்சி மற்றும் அது கூட்டணி தோழமை கட்சிகள்லாம் எங்க காவல் நிலைய வாசல்ல கழுவி போடுறாங்க, நாங்களும் அந்த பக்கம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சார், நான் ஒன்னா சொல்றேன், இது மக்கள் பயன்பாடு தான் வச்சுக்கிறோம். எங்க கட்சி சிம்பிள் ஒன்னா தளபதி போட்டோவோ இல்லை கட்சி சிம்பிள் நாங்களாம் எடுத்துக்கிறோம், கொட்டா மட்டும் இருக்கட்டும், நாங்கள் டெய்லி தண்ணி ஊற்றுறோம், மக்கள் பயன்படுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, காவல் நிலையத்தில் சொல்றாங்க, சார் எங்களுக்கு தெரியுது, இது போல நேற்று சந்தை, இந்த வளர்த்தி ஊர்ல சந்தை, எல்லா மக்களும் தண்ணி குடிச்சு தான் போனாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்றது, எங்களுக்கு நெருக்கடி ப்ரெஷரா இருக்குது, எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் ப்ரெஷர் பண்றாங்க, நீங்க எடுத்துருங்க சார் சொன்னாங்க. சரிங்க சார், உங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷரா இருந்தா நாங்க எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அன்டைம் ஆகி போச்சு, நாளைக்கு காலைல எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். நாளைக்கு காலைல எடுக்கலாம்னு பார்த்தாக்கா மர்ம நபர்கள் நேற்று கழுவி போட்டாங்கன்னு காவல் நிலையம் சொல்றாங்க. மர்ம நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, கடலில வச்சிருக்கிற எங்க பேனரை கீழ்ச்சிட்டான். அதுக்கப்புறம் சாத்தனந்தல் அன்னமங்கலம் இந்த 2 கிராமத்தில் இருக்கிற அந்த கூட்டோடு இருக்கிற இடத்துல தீப்பந்தம் கொளுத்திக்கிட்டு பக்கத்துல பெட்ரோல் கேன் நான் போய் பார்த்தேன், பெட்ரோல் கேன் ஒன்று இருந்தது. அந்த பெட்ரோல் கேன்ல தீப்பந்தம் ஏற்றி அந்த தீப்பந்தம் கொளுத்தி அந்த ஷெட்டை கொளுத்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு வன்மம். இங்கே வளர்த்தினா அவங்க காவல்துறை அறிவுறுத்தல் படி நம்ம எடுத்துட்டோம், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம். காவல்துறை நமக்கு நல்ல மிகுந்த ஒத்துழைப்பு தந்தது, அது ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை நம்ம எடுத்துடுறோம். ஆனா இதை எவ்வளவு பெரிய ஒடுக்க முடியுது, ஒரு தீட்டு கொளுத்துறது எவ்வளவு பெரிய ஒடுக்க முடியுது. அதாவது சிட்டிலாம் பாத்தீங்கன்னா, செஞ்சிலாம் பாத்தீங்கன்னா ஆளும் தரப்பு எல்லாத்தையும் கொட்டா போட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க. மற்ற கட்சிக்காரங்க எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை அங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, அவங்க பண்ணட்டும், மக்கள் படிக்கிறாங்க பண்ணட்டும், நம்ம விட்டுட்டு இருக்கோம். ஆனா கிராமங்கள் சார்ந்த எல்லா இடத்துலையும் நம்ம நீர்மூர் பந்தல் திறக்கிறோம். கிட்டத்தட்ட மேல்மலை கிழக்கு மொழிகளை பாத்தீங்கன்னா மொத்தம் 8 இடத்துல நம்ம நீர்மூர் பந்தல் திறந்திருக்கோம். ஒட்டுமொத்த மேல்மலையூர்ல கிட்டத்தட்ட ஒரு 15 நீர்மூர் பந்தல் திறந்திருக்கோம். எந்த இடத்துலயும் அந்த நெருக்கடி வரல சார். முதல் முறையா வளர்த்தியில நம்ம அந்த வைக்கும் போது மட்டும்தான் அந்த நெருக்கடிகள் உள்ளாகும். நினைப்பாங்க பாத்தீங்கன்னா, ஆட்டஸ்டாங்க என்ன சொல்றது, எங்க வாழ்வாதாரம் இறந்து போச்சுன்னு சொல்றாங்க. ஒரு செட்டு, ஒரே ஒரு பானை வச்சு ஒரு செட்டு போறதுல அவங்க வாழ்வாதாரம் எங்க போகுது பாத்தீங்கன்னு தெரியல. மத்த கடையில இருக்கிறாங்க.